ஊருக்கு போகிற வரைக்கும் தெரியும் மணி ஃபுல்லாக. ஏழு வயதிலேயே பின்னணி பாடகி அவதாரம், 23 வயதிலே தேசிய விருது, 25 வயதிலே இசையமைப்பாளர் என்று மிக இளம் வயதிலேயே நிறைய சாதனைகளை புரிந்தவர் பவதாரணி. ஆனால் இந்த இளம் வயதிலேயே அவர் மரணமும் அவரை தழுவும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அண்ணன்கள் பட்டுச்சேலை போர்த்து இறுதிச் சடங்குகள் முடித்து தற்பொழுது அவர்களுடைய அன்னை மடியில் சேர்ப்பதற்காக சுமந்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் சிவசபாபதி நம்முடைய நினைப்பில் இணைகிறார். சிவசபாபதி, தற்பொழுது அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சு உடலை நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்து போன காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அடுத்து என்னென்ன நடைமுறைகள் அங்கு பின்பற்றப்பட இருக்கின்றன? குடும்பத்தார் தவிர்த்து யார் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் அங்கு பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவாக பதிவு பண்ணுங்க. மறைந்த பாடகி பவதாரணியுடைய உடல் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பகுதியில் இருக்க வழக்கப்படி அவருடைய உடல் பாடை அப்படிங்கிற இடத்துல வைக்கப்பட்டு அவருடைய சகோதரர்கள் எல்லாமே தன்னுடைய தங்கையை பிரியா விடை கொடுக்க முடியாம அவங்களுடைய பூத உடலை சுமந்து சென்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் தள்ளி அவருடைய தாயாருக்கு அருகிலும் அவருடைய பாட்டிக்கு மேலையும் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சடங்குகள் நடைபெற்று இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாமே பவதாரணியுடைய உடலை சுற்றி நின்று மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே மனது உருக செய்யுச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இளையராஜாவும் கண்கலங்கி நின்றாரு அப்படின்னு சொல்லலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய பவதாரணியுடைய உடலுக்கு முன்னாடி இளையராஜா முன்னாடி போய் தன்னுடைய மகள் அடக்கம் செய்யக்கூடிய இருக்கிற அந்த இடத்தை பார்வையிட்டு அவருடைய சோகம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பெரிய அளவுல ஒரு ஆட்கொண்டுருச்சுன்னு சொல்லலாம். அவங்க உடல் தற்பொழுது அவங்க நல்லடக்கம் செய்யப்படுற இடத்துல இறக்கி வைக்கப்பட்டு அங்க பாத்தீங்கன்னா சில சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாமே செய்யப்படுறாங்க. சில நிமிடங்கள்ல அவங்களுடைய உடல் அந்த அதாவது அவங்களுடைய புதைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ள குழியில் வைக்கப்பட்டு அண்ணன்கள் மற்றும் அவருடைய கணவன் உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய கையால மண்ணு தள்ளி அப்படிம்பாங்க, அதாவது இந்த பகுதியில இருக்கிறது தள்ளி விட்டு பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்காம வந்துருவாங்க. அதுக்கு பிரகாரம் அவருடைய உடல் மண்ணுல முழுதாக புதைக்கப்பட்டு அந்த இடத்துல அடுத்து ஒரு மண்டபம் கூட கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கண்டிப்பா தன்னுடைய அன்பு மகளுக்கு இளையராஜா பெரிய அளவுல ஒரு மண்டபம் எழுப்பக்கூடிய அந்த இடப்பகுதியில இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க ஏராளமானவர் கூடியிருக்காங்க. இதுல திரையுலக சார்ந்தவரும் இங்க கூடியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுமக்களும் ரசிகர்களும் அதிக அளவுல நின்று அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. அவங்களுடைய இறுதி சடங்கை அவருடைய பிரியாவிடைய எல்லாருமே அவங்கள விடை கொடுக்க முடியாம தற்பொழுது விடை கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.